தருமபுரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பொதுமக்கள் மற்றும் போலீசாரிடம் தகாத வார்த்தையில் பேசிய சென்னையைச் சேர்ந்த 2 இளம்பெண்களை தருமபுரி நகர காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அட்ராசிட்டி செய்த பெண்களை தற்போது தருமபுரி நகர காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். கேள்வி கேட்ட நபரிடம் தகாத முறையில் பேசி தாக்க முயற்சித்த பெண்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பொதுமக்கள் காவலர்களிடம் வம்பிழுத்த பெண்கள் 2 பேர் தற்போது தருமபுரி நகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அட்ராசிட்டி செய்த பெண்கள் 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் குருபிரசாத் வழங்க கேட்கலாம். குருபிரசாத், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தருமபுரி பேருந்து நிலையத்துல பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் வம்பிழுத்த சென்னை சேர்ந்த இளம் பெண்கள் தருமபுரி நகர காவல்துறை கைது செய்துள்ளனர். அதாவது தருமபுரி பேருந்து நிலையத்துக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன் பாத்தீங்கன்னா பேருந்துக்காக வந்த இளம் பெண்கள் இருவருமே பொதுமக்களிடம் வம்பிழுத்துள்ளனர். இதனையடுத்து ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் பேருந்து நிலையத்துக்கு வந்த பொழுது பொதுமக்கள் காவலரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அப்போது காவலர்கள் நோக்கி வந்த அந்த 2 இளம் பெண்களும் காவலரிடம் வம்பிழுத்துள்ளனர். அதாவது சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் உங்களால் என்ன செய்ய முடியும் என தேவையில்லாமலும் பேசியுள்ளனர். இதான் காவலர்கள் மற்றும் அங்கு பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகளும் பேசி தாக்க முயற்சித்துள்ளனர். அதாவது பொதுமக்களிடமும் காவலரிடமும் அந்த 2 இளம் பெண்கள் நடந்து கொண்ட விதம் பார்ப்பவர்கள் முக சுருக்கி வைக்கும் வகையில் இருந்தது. இதனையடுத்து தருமபுரி நகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து இந்த 2 பெண்களையும் தருமபுரி பெனாறு மேம்பாலம் அருகே இன்று காலை கைது செய்தனர். தொடர்ந்து கைது செய்து விசாரித்தபோது சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா, கண்மணி என்பது வந்தது. இவர்கள் இருவரும் சென்னை, கோவை இன்னும் பல நகரத்தில் ஆய்வுகளில் படிப்பு வந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் பணி நிமித்தமாக தருமபுரிக்கு வந்த பொழுது பேஸ்புக் ஃப்ரெண்ட், அதாவது ஆண் நண்பர்கள் மது அருந்துவிட்டு தருமபுரி பேருந்து நிலையத்துக்கு போலீஸ் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த 2 பெண்களை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள அந்த பேஸ்புக் ஃப்ரெண்ட் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.